பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு தான் மதுரையில ஃபேமஸ். அங்க பார்க்க உங்களை எதிர்பார்க்கலாமா? ஐயா, மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது. நீங்க மாடு பிடிக்கிறது வேணா பார்க்கலாமா? எங்கிட்ட பிடிக்கிறது மாடு அதில் கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. பார்க்க வருவீங்களா? அதான் மாடு பார்க்க முடிஞ்சா அங்கே போவேன். இல்லைன்னா அந்த பொங்கல் முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு போகணும். நிறைய வேலை இருக்கு. இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்கு. அதுவும் அப்படிதான். மாடை பார்த்து ஓடி இருக்கணும், பிடிச்சவங்களும் கிடையாது. சரி, அது எங்கே வருது யாருக்கு தெரியும். இப்போ எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க. அப்பெல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு பின்னால் அவனுக்கு குத்தி தீட்டு போயிடும். எப்பெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கண்ட்ரோலோட போய்கிட்டு இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்னைக்கு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குல்ல. அது போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன். இல்லைன்னா பொங்கலை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலைகளை பார்க்கணும். அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன். என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கேங்கர்ஸ், சுந்தர்ஜி படம் கேங்கர்ஸு, பௌத் பாசியோட சேர்ந்து மாரிசன் படம், இப்போ 2 படம் ரெடியாக இருக்கு. அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம். அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சுட்டாங்க, மார்ச்சில். மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க, அது எப்படி? என்ன கோரிக்கை? டாக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க வடிவேல். கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே. என்ன கோரிக்கை? வடிவேல் சொன்னா அது தப்பு இல்லை. என்ன சார், ஏழை வாழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க, அவ்வளோதான்.